தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன், ஃப்ரைடே வந்து குண்டுக்கு பர்த்டே. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் 1 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்குது, இதில் போய் கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானே பக்கத்தில் இருந்த பேக்கரிக்கு தான் போயிருந்தேன். இங்கே கேக்ஸ் எல்லாமே நல்லாவும் இருந்தது. நான் ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் போடல. பிகாஸ் வந்து எனக்கு அட்ரஸ் கிளியராக சொல்ல தெரியல. அதனால் நான் அந்த ரிஸ்க் எதுவும் எடுக்கல. ஆர்டர்ஸ் எதுவுமே எல்லாமே கூட அவங்க தான் இது பண்ணுவாங்க. அதனால் நான் எதுவுமே இதில் டேக் ஓவர் பண்ணல. அதுக்கப்புறம் கிஃப்ட் ஏதாவது செய்யணும், கிஃப்ட் ஏதாவது வாங்கணுங்கும் போது நான் எங்கேயும் வெளில போகலங்கிறதுனால நான் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால நான் என் மூளை வேலையே செய்யலாம், ஆஃபீஸ் ஒர்க்கில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி உட்காந்து கிராஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்கிட்ட இந்த மாதிரி பென்சில் ஸ்டேஷனரி எதுவுமே இல்லை. அப்புறம் கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் போயிட்டு அங்கே கிட்ஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து எல்லாம் பாரோ பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டெலிவரி வந்த பாக்ஸ் எல்லாமே இருந்தது. அதை வச்சு கட் பண்ணி ஆன்லைனில் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மேக்கிங் வீடியோஸ் பார்த்தேன். அதில் நிறைய இது இருந்தது. என்னோட இன்புட்ஸ் கொஞ்சம் கொடுத்து ஃபைனலாக வந்து நானாக மேக் பண்ணி ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். அது அவருக்கு புரிஞ்சுது. நான் என்ன பர்பஸ்க்காக செஞ்சேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ குண்டு ரொம்பவே ஹாப்பி, அதுதான் மெயின். ஸோ நான் பண்ண கிஃப்ட்டு குண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.